ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐசையா chapter 6 verse 5. நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. So Isaiah said, "Oh, is me, for I am undone, because I am a man of unclean lips, and I dwell in the midst of people of unclean lips, for eyes have seen the King, the Lord of hosts." இந்த ஏசாயா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் மெசியானிக் ப்ராஃபட் மற்றும் இவாஞ்சலிக்கல் ப்ராஃபட் என்று அழைக்கப்படுகிறார். ஏசாயா என்றால் யாவே இஸ் மை சால்வேஷன் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, அவர் மறுரூப மலையில் இயேசுவோடு கூட காணப்பட்டவர் என்று மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். பெரிய தீர்க்கதரிசிகள் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்பட்ட அந்த ஏசாயா சொல்லுகிறார், நான் அதமானேன், ஐ எம் அன்கிளீன். அவர் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இதே போல மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மோசேவும் சொல்லுகிற வார்த்தை, I am uncircumcised lips, I am slow of speech and slow of tongues. இதன் அர்த்தம் என்ன? அன்கிளீன் என்று சொல்லப்படுகிறதற்கு டாம் என்று ஹீப்ரூவில் எபிரேய பதத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே. யார் அந்த உசியா ராஜா? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரோடு இருந்தவன், அவன் செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆனால் அவனோ மனமேட்டுமையாயி, த ப்ரவுட், கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து, by entering the temple of the Lord to burn the incense of the altar of incense, அவன் தூபம் காட்ட போகும்பொழுது கர்த்தர் அவனை அடித்ததினால், because the Lord had struck him, he became a leper. அவன் குஷ்டரோகியாய் மாறினான். குஷ்டரோகம், unclean. லேவியராகமம் 10:10 சொல்லுகிறது, the cause of unclean is contact with unclean things. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய உறவு குஷ்டரோகியோடு கூட இருந்ததினால் கர்த்தர் அவனோடு கூட பேசவில்லை. உசியா ராஜா மரணமடைந்தார். அவன் சாகும் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து மரித்தான். அவன் இறந்த பிறகுதான் ஏசாயா தீர்க்கதரிசியோட கர்த்தர் இடைபடுகிறதை நாம் காணலாம். கண்கள் கண்டதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்களோடு கூட, அசுத்த இருதயமுள்ள ஆட்களோடு கூட, அடல்ட்ரேஷன், செக்ஷுவலி, ரிலீஜியஸ்லி, செரமானிக்கலி, அன்கிளீன்னஸ் பீப்புளோடு கூட வாழ்கிறீர்களா? உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆலயத்தில் இருக்கும் பொழுது அல்லேலூயா என்று சொல்வதும், ஆலயத்துக்குள் வெளியே வந்த பிறகு முறுமுறுப்பதும், அசுத்த மனுஷர்களோடு, துன்மார்க்களோடு, பாவிகளோடு சேர்ந்து கொண்டு இருப்பது நமக்கு உகந்ததல்ல. அந்த ஏசாயாவை கர்த்தருடைய அக்கினி தொட்டது. இன்றைக்கு நம்முடைய உதடுகளை கர்த்தருடைய அக்கினி தொடும்படியாக, பரிசுத்த ஆவியான தொடும்படியாக நாம் வாஞ்சித்து, அசுத்தமுள்ள உதடுகளிலிருந்து சுத்தமான உதடுகளோடு கூட ஹோலி ஹோலி என்று சொல்லி கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.